வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ராதிகா வின்சன். நான் AM ரிஸ்லி. முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்மட்ட பொருளாதாரத்தை அடைவதற்கு அனைத்து நாடுகளும் புதிய தொழில்நுட்பத்துடன் இணைய வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. சர்வதேச சமூகம் இலங்கை தொடர்பாக அவசரப்பட்ட முடிவுகளை எடுப்பது பயனுள்ளதாக அமையாது என்று பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா தெரிவிப்பு. நாட்டில் பாடசாலைகளில் மேற்கொள்ளப்படும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு BTI பாக்டீரியாவை இலவசமாக வழங்க கியூபா அரசு தீர்மானம். பணவீக்கம் இம்மாதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்று இலங்கை மத்திய வங்கி அறிவிப்பு. இலங்கையில் சுற்றுலா பெற்றுள்ள துரித அபிவிருத்தியை சர்வதேச ஊடகங்கள் பாராட்டியுள்ளன. எகிப்தில் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அங்கு செல்ல வேண்டாம் என அமெரிக்கா தனது நாட்டு பிரஜைகளுக்கு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சமூகம் இலங்கை தொடர்பாக அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பது பயனுள்ளதாக அமையாது என்று பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். பொதுநலவாய நாடுகளின் மாநாடு இலங்கையில் நடைபெறவிருப்பது தொடர்பாக பத்திரிகை ஒன்றில் வெளிவந்த செய்தி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் இலங்கையின் உண்மையான நிலைமைகளை புரிந்து கொள்ளுமாறு செயலாளர் நாயகம் சர்வதேச சமூகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிலியன் ரிச்மண்ட் என்ற எழுத்தாளர் இலங்கையில் மாநாடு நடைபெறுவது பொதுநலவாய அமைப்புக்கு இழுக்கினை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் என்று பிரான்சியல் டைம்ஸ் பத்திரிகைக்கு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார். கமலேஷ் சர்மா அதில் உள்ளடங்கும் விடயங்களை மறுத்துள்ளார். பொதுநலவாய அமைப்பின் ஏற்பாடுகளை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் சம்பந்தமாக இலங்கை அரசுடன் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மனித உரிமைகள், ஊடகம், நீதி சுதந்திரம், இனங்களுக்கு இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வு போன்ற துறைகள் மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று கமலேஷ் சர்மா குறிப்பிட்டுள்ளார். அந்த செயற்பாடுகள் தொடர்பாக நல்லிணக்கத்துடன் பார்க்கும் ஆற்றல் சிலருக்கு இருக்கின்றது. பொதுநலவாய நாடுகளின் அமைப்பின் வெற்றி அதன் நீண்டகால செயற்பாடுகளில் தங்கியிருக்கின்றது என்றும் கமலேஷ் சர்மா குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாடு இலங்கையில் நடைபெறுவதை உறுப்பு நாடுகள் அங்கீகரித்துள்ளன. உயர்மட்ட பொருளாதாரத்தை அடைவதற்கும் உலகளாவிய நோக்கங்களை அடைவதற்கும் சகல நாடுகளும் புதிய தொழில்நுட்பத்துடன் இணைய வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையில் இடைவெளியை குறைத்துக் கொள்ள முடியும். டான்சானியாவில் நடைபெறும் 2013ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய ஒத்துழைப்பு மாநாட்டில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய ஒத்துழைப்பு ஒன்றியத்தின் 4வது அமர்வு தாருசலாமில் உள்ள ஜூலியஸ் நைரி சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று ஆரம்பமானது. தன்சானியா ஜனாதிபதியின் அழைப்புக்கு அமைய 2வது அமர்வினை வழிநடத்தும் தலைவராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ செயற்படுகின்றார். இதற்காக அங்கு வந்த ஜனாதிபதியை கருத்தரங்கு மண்டபத்தில் வைத்து தன்சானியா ஜனாதிபதி ஜகாயா மிரிஷோ வரவேற்றார். அபிவிருத்தி அடைந்து வரும் உலகில் வர்த்தகம் உட்பட பலதரப்பட்ட பொருளாதார தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் சம்பந்தமாக இந்த மாநாட்டில் ஆராயப்படுகின்றன. இந்த மாநாடு ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் இணைக்கும் பாலமாக திகழ்கின்றது. ஆப்பிரிக்க வலயத்தில் உள்ள 23 நாடுகளின் தலைவர்களும் மலேசிய பிரதமர் உட்பட 400க்கும் அதிகமானோர் இதில் கலந்து கொள்கின்றனர். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மஹிதீர் முகமதின் தலைமையில் 1995ஆம் ஆண்டு முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த அமர்வில் ஆரம்ப உரையாற்றிய தன்சானிய ஜனாதிபதி மிரிசோ கடந்த 20 ஆண்டுகளாக ஆப்பிரிக்காவுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் பெரிதும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்று தெரிவித்தார். இந்த மாநாட்டின் 2வது நாள் அமர்வின் தலைவராக கலந்து கொள்ள வருகை தந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இன்று ஜூலியஸ் நைரி சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வைத்து டான்சானிய ஜனாதிபதி வரவேற்றுள்ளார். பொருளாதார சமூக அபிவிருத்தியில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு என்ற தொனிப்பொருளில் ஜனாதிபதி உரையாற்றினார். 30 வருட பயங்கரவாதம் முடிவடைந்ததை அடுத்து அதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை எடுத்துச் சென்றுள்ளதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். 8 வருடங்களுக்கு முன்னர் 5% இருந்த தகவல் தொழில்நுட்ப அறிவு தற்போது அரசின் வேலைத்திட்டத்தை அடுத்து 40% அதிகரித்துள்ளது. இதனை 75% அதிகரிப்பது தமது நோக்கம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பின்தங்கிய பிரதேசங்களில் அறிவகம் மற்றும் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டங்களை முன்னெடுத்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். புதிய தொழில்நுட்பத்தை பொருளாதார அபிவிருத்திக்கு பயன்படுத்தும் போது சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் அதனை கையாள வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த மாநாட்டின் போது நாட்டுத் தலைவர்கள் சிலருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தினார்.
දරුණු ලෙස ත්‍රස්ත ක්‍රියාකාරකම් වලට යටත්ව තිබූ ප්‍රදේශ සංවර්ධනය කිරීම සහ එම ප්‍රදේශවලට තොරතුරු තාක්ෂණය රැගෙන ගිය ආකාරය ජනාධිපතිතුමා මෙහිදී සවිස්තරාත්මකව පෙන්වා දුන්නා. වසර 8කට ඉහතදී 5%ක්ව පැවති තොරතුරු තාක්ෂණ දැනුම 40%කට ආසන්න ඉහළ අගයට රැගෙන ඒමට රජය ගෙන ගිය වැඩපිළිවෙලත් එය 2016 දී 75% දක්වා රැගෙන ඒම තම අරමුණ බවත් ජනාධිපතිතුමා සඳහන් කළා. එහිදී දුෂ්කර සහ දිළිඳු පළාත් නැනසල සහ ශ්‍රී ලංකා ව්‍යාපෘති මගින් නගා සිටුවීමට පියවරගෙන ඇති ආකාරයත් පෙන්වා දුන්නා. නව තාක්ෂණ ක්‍රමවේදයන් ආර්ථික දියුණුවට යොදා ගැනීමේදී එය පාරිසරික පරිහානියට බලපාන ஜனாதிபதி மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக்கையும் சந்தித்து உரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையில் தொலைத்தொடர்பு, நிர்மாணத்துறை, ஆடை உற்பத்தித்துறை, ரப்பர் பொருள் உற்பத்தித்துறை ஆகியவற்றில் முதலீடுகளை ஆரம்பிப்பது பற்றியும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் சுற்றுலாத்துறை சம்பந்தமாகவும் சர்வதேச தொடர்புகள் மற்றும் முகாமைத்துவ ஆற்றலை மேம்படுத்துவது சம்பந்தமாகவும் ஆராயப்பட்டது. இளைஞர்களுக்கு மலேசியாவில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி மலேசிய பிரதமருக்கு தனது நன்றியை தெரிவித்தார். දෙරට අතර සංචාරක කටයුතු පිළිබඳවත් පරිපාලන ජාත්‍යන්තර සම්බන්ධතා සහ මූල්‍ය ක්ෂේත්‍රවල කළමනාකරන හැකියාව නගා සිටුවීමට මැලේසියාව ලබා දෙන සහායත් ජනාධිපතිතුමා ඇගීමට ලක් කළා. ශ්‍රී ලාංකික ශ්‍රමිකයන්ට මැලේසියාවේ වැඩි රැකියා අවස්ථා ප්‍රමාණයක් ලබා දීමට ගෙන ඇති පියවරටද ජනාධිපතිතුමා සිය ස්තුතිය පුද කළා. ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ ටැන්සානියානු සංචාරය ශ්‍රී ලංකාවේ ප්‍රතිරූප. நாட்டில் பணவீக்கம் இம்மாதம் வீழ்ச்சியடைந்துள்ளது என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மின்சார கட்டண அதிகரிப்புடன் பணவீக்கம் பெரிதும் அதிகரிக்கும் என்று சிலர் கருத்து வெளியிட்டிருந்தனர். பாவனை பொருட்களுக்கான விலை சுட்டனை அடிப்படையாக கொண்ட பணவீக்க பெறுமதி 6.8% குறைந்துள்ளது என்று மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அது மே மாதத்தில் 7.3% இருந்தது. வருடாந்த விகிதாசாரத்தை அடிப்படையாக கொண்ட பணவீக்க பெறுமதியும் 8.6% குறைந்துள்ளது. நுகர்வோர் விலை சுட்டன் 5% அதிகரித்துள்ளது. நாட்டில் பாடசாலைகளில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பிடிஐ பாக்டீரியாவை இலவசமாக வழங்க கியூபா அரசு தீர்மானித்துள்ளது. இலங்கையில் உள்ள கியூபா தூதுவர் திருமதி இந்திரா லோப்லோ சுகாதார அமைச்சிடம் இதனை தெரிவித்தார். பாடசாலைகளுக்காக 2000 லிட்டர் பிடிஐ பாக்டீரியாக்கள் வழங்கப்பட உள்ளன. டெங்கு நுளம்புகளை இதன் மூலம் மாத்திரம் ஒழிக்க முடியாவிட்டாலும் இதனை ஒரு தீர்வாக பயன்படுத்த முடியும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் நுளம்பு குடம்பிகள் தொடர்பாக மேற்கொண்ட ஆய்வின் போது நுளம்புகள் பெருகும் இடங்களில் 109 விதமானவை கூரைகளின் பீலிகள் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் 5 தொடக்கம் 10 வயதிற்கு இடைப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 11%, 10 தொடக்கம் 15 வயதுக்கு இடைப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 14% அதிகரித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பாடசாலை மாணவர்கள் டெங்கு நோய்க்குள்ளாவது பெரிதும் அதிகரித்துள்ளதாக அறிய முடிகின்றது. இந்த விடயம் தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பாலித்த மகிபாலவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பாடசாலைகளில் டெங்கு ஒழிப்புக்காக பிடிஐ பாக்டீரியாவை இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கியூபா தூதுவர் தெரிவித்துள்ளார். went out of our program and we have started. You could be used one. பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகளில் ஏற்பட்ட விபத்துகளால் அண்மைய நாட்களில் பலர் உயிரிழந்தனர். சில இடங்களில் புகையிரத கடவைகளில் புகையிரத கேட்கள் இல்லாமை மற்றும் சாரதிகளின் கவனயீனம் இதற்கு காரணமாகும். புகையிரத கடவைகளில் விபத்துகள் ஏற்படுவது இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சினையாக இருந்து வருகின்றது. பாதுகாப்பற்ற கடவைகளில் இலத்திரனியல் கேட்களோ அல்லது பொதுவான கேட்களோ காணப்படுவதில்லை. போட்டி போட்டு வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் மற்றும் கவனயீனமாக செயற்படும் சாரதிகளின் காரணமாக பல உயிர்கள் பலியாகி வருகின்றன. பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகளில் பெருமளவிலான விபத்துகள் ஏற்படுகின்றன. சிலர் புகையிரத வீதிகளை கவனயீனமான முறையிலும் கடக்கின்றனர். புகையிரத கடவைகளில் பொருத்தப்பட்டுள்ள கேட்களில் சில செயலற்று காணப்படுகின்றன. சாரதிகள் புகையிரதம் செல்வதற்கு முன்னர் புகையிரத கடவைகளில் உள்ள கேட்களையும் பொருட்படுத்தாது வாகனங்களை செலுத்துகின்றனர். 900க்கும் அதிகமான பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் காணப்படுவதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் தொடர்பாக எடுக்கப்பட இருக்கும் நடவடிக்கைகள் சம்பந்தமாக புகையிரத திணைக்களத்திடம் கேட்டபோது புகையிரத கேட்டுகளை பெற்றுக்கொள்ள கேள்வி பத்திரங்கள் கோரப்பட்டிருப்பதாக புகையிரத அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கையில் சுற்றுலா பெற்றுள்ள துரித அபிவிருத்தியை சர்வதேச ஊடகங்கள் பாராட்டியுள்ளன.
இலங்கை சுற்றுலா பயணிகள் கட்டாயம் செல்ல வேண்டிய சிறந்த இடங்களில் ஒன்று என்று நியூயார்க் டைம்ஸ் சஞ்சிகை தெரிவித்துள்ளது. பிபிசி தொலைக்காட்சி சேவையின் இலங்கை நிருபர் சார்ல்ஸ் ஹேவலான் கிழக்கில் சுற்றுலாத்துறையின் அபிவிருத்தி தொடர்பாக விசேட விவரண சித்திரம் ஒன்றையும் தயாரித்துள்ளார். அது பிபிசி தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் ஒளிபரப்பாகியுள்ளன. இது கிழக்கில் விஜய் மேற்கொள்ள சிறந்த காலமாகும். இந்த காலத்தில் பருவப்பேட்சி மழையோ நீரோட்டங்களோ காணப்படுவதில்லை. இதனால் பாசிக்குடாவுக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இங்குள்ள கடலில் 40 மீட்டர் தூரம் அச்சமின்றி நடந்து செல்ல முடியும். இலங்கை அரசு பாசிக்குடாவை விசேட சுற்றுலா வலயமாக பெயரிட்டுள்ளது. பாசிக்குடா கடற்கரை இயற்கை அழகுமிக்கது. இங்கு பல அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வருகின்றன. பல நட்சத்திர ஹோட்டல்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. மேலும் பல ஹோட்டல்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. முன்னணி சுற்றுலா கம்பெனிகளும் காணிகளை குத்தகைக்கு எடுத்துள்ளன. 800 அறைகளை கொண்ட ஹோட்டல்கள் இருக்கின்றன. இதனை விரும்பாத சிலரும் இருக்கின்றார்கள். புதிய ஹோட்டல்கள் காரணமாக தமது சிறிய வர்த்தக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுவிடும் என அவர்கள் அஞ்சுகிறார்கள். இங்கே திறக்கப்பட்ட முதலாவது ஹோட்டலுக்கு பெருமளவு சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அந்த ஹோட்டலில் பெருமளவு பிரதேசவாசிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. கொழும்பிலிருந்து 6 மணித்தியாலங்களுக்குள் பாசிக்குடாவுக்கு வர முடியும். தமது வர்த்தக நடவடிக்கைகள் பெரிதும் வெற்றி அளித்துள்ளதாக மாலு என்ற ஹோட்டலின் தலைவர் சந்திரா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உல்லாச பயணிகளும் அங்கு வருகிறார்கள். 12,000 ஏக்கர் காணிகளுக்கு நீர்ப்பாசனம் வழங்கும் ரம்பக்கநோயா திட்டம் திறந்து வைக்கப்பட உள்ளது. ரம்பக்கநோயா திட்டம் 2007ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு 397 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. உள்நாட்டு பொறியியலாளர்கள் பிரதேசவாசிகளின் பங்களிப்புடன் நிர்மாண பணிகளை மேற்கொண்டனர். ரம்பக்கநோயா முந்தினி ஓயாவின் கிளையாகும். கிறிஸ்துக்கு பின் 400ஆம் ஆண்டு சத்தாதேச மன்னரால் நிர்மாணிக்கப்பட்ட வாவியின் அணைக்கட்டுக்கு சற்று அருகில் புதிய அணைக்கட்டு நிர்மாணிக்கப்பட்டது. இதன் நீளம் 3600 அடியாகும். இந்த அணைக்கட்டு 81 அடி உயரமுடையது. இங்கு 45,500 கன ஏக்கர் நீரை சேமித்து வைக்க முடியும். கால்வாயின் நீளம் 7 கிலோமீட்டர் ஆகும். நீர்ப்பாசனம் வழங்குவதற்காக 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிறிய கால்வாய்களும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அங்குள்ள 25,000 விவசாய குடும்பங்கள் நன்மை அடைய உள்ளனர். இரு போகங்களிலும் நெற்றிகளை மேற்கொள்வதற்கும் சுமார் 10,000 குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கும் இதன் மூலம் இயலும். நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா அண்மையில் இதனை பார்வையிட்டார். යල මහා දෙකන්නේට ජලය මෙන්ම පවුල් දසදහසකට පානීය ජලය සැපීමටද නියමිතය. වාරි මාර්ග මහවැලි සංවර්ධන හා ජල மட்டக்களப்பு மண்முனை பற்றி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட புதுக்குடியிருப்பில் யூத் ஸ்ரீலங்கா இளைஞர் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீட்டை கையளிக்கும் நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் 15 லட்சம் ரூபாய் செலவில் இந்த வீட்டை நிர்மாணித்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பணிப்பாளர் MM நைரூஸ் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் அருண் தம்பிமுத்து பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் 1.5 லட்சம் ரூபாயும் பொதுமக்களின் பங்களிப்பாக 15 லட்சம் ரூபாயும் பெற்றுக் கொள்ளப்பட்டு இந்த புதிய வீடு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் சாணக்கியன் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வடபகுதி வீதிகள் புனரமைப்பு திட்டத்தின் கீழ் மன்னார் வங்காலை ஊடாக மரிச்சிக்கட்டி புத்தளம் வரையிலான வீதி புனரமைக்கப்பட்டு வருகிறது. 113 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி புனரமைப்பிற்கு 99 கோடி ரூபாய் செலவிடப்படும். சீனாவின் நிதி உதவியுடன் துறைமுகங்கள் நெடுஞ்சாலைகள் அமைச்சு வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்பன இந்த வீதி புனரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் 2015ஆம் ஆண்டில் பூர்த்தியடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொத்துவில் களப்புக்கட்டு கான்கிரீட் வீதியும் வடிகாலும் மக்களின் பாவனைக்கென சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டன. கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் MS உதுமாலபே தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் ALM அத்தாவுல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு 40 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட இந்த வீதியை திறந்து வைத்தார். கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஆரிஃப் ஷம்சுதீன், பொத்துவில் பிரதேச சபை தவிசாளர் MPA வாசித் உட்பட உயர் அதிகாரிகளும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். தியத்தலாவ ராணுவ கல்லூரியின் பயிற்சி பெற்று வெளியேறும் 64 கேடட் அதிகாரிகளின் மரியாதை அணிவகுப்பு இடம்பெற்றது.
தியத்துலாவ ராணுவ கல்லூரியில் இந்த ராணுவ அணிவகுப்பு இடம்பெற்றது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அஸ்பக் பர்வேஸ் கயானி பிரதம அதிதியாக இதில் கலந்து கொண்டார். பயிற்சி பெற்றவர்களின் 2 பெண் அதிகாரிகளும் அடங்குகின்றனர். இலங்கை ராணுவ தளபதியின் வேண்டுகோளுக்கு அமைய பாகிஸ்தான் ராணுவம் வழங்கிய குதிரைகளும் மரியாதை அணிவகுப்பும் அண்மையில் இடம்பெற்றுள்ளன. இந்த பாடநெறியில் தனது திறமையை வெளிப்படுத்திய கேடட் அதிகாரிகளுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி விருது வழங்கினார். ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜயசூரிய, தியத்துலாவ ராணுவ கல்லூரியின் கட்டளை தளபதி பிரிகேடியர் இந்துனில் ரணசிங்க உட்பட பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். வடமாகாண தமிழ் தின விழா கல்வி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இந்து மகளிர் கல்லூரியில் சமீபத்தில் நடைபெற்றது. வடமாகாண கல்வி பணிப்பாளர் செல்வராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ஜி.ஏ. சந்திரஸ்ரீ பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ், மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் சத்யசீலன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக சமூகமளித்திருந்தனர். தமிழ் தின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வும், கவின் தமிழ் நூல் வெளியிடும், மாணவர்களின் கலை கலாசார நிகழ்ச்சிகளும் அங்கு இடம்பெற்றன. காரைதீவு ராணுவத்தின் 631வது படையினர் ஒழுங்கு செய்த இலவச மருத்துவ முகாம் நேற்று நடைபெற்றது. காரையடி பிள்ளையார் ஆலயம் ஒன்றில் ராணுவ பொறுப்பதிகாரியின் தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் அதிக எண்ணிக்கையானோர் சிகிச்சை பெற்றுள்ளனர். கதிர்காம பாத யாத்திரையில் பங்கு பெற்றும் பக்தர்களுக்கு மருத்துவ உதவிகள் இலவசமாக வழங்கப்பட்டன. மனித அபிவிருத்தி ஸ்தாபனம், இந்து சமய அபிவிருத்தி சங்கம் என்பனவற்றின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் தன்சானியாவுக்கான விஜயம் ஆப்பிரிக்க நாடுகளுடன் ராஜதந்திர உறவுகளை மேலும் வளர்த்துக் கொள்ள பெரிதும் வழிவகுக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சமூக மற்றும் அரசியல் ரீதியிலான உறவுகளை பலப்படுத்திக் கொள்ள முடிந்திருப்பதாகவும் அமைச்சர் ரூபவாகினிக்கு அளித்த விசேட பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். වෙළඳපොළවල් සෙවීමේ උත්සාහය පිළිබඳව තමයි අවධානය යොමු වුණේ. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் நினைவு தின நிகழ்வும், சமூக பணிகளில் சிறப்பாக பங்காற்றியோரை கௌரவிக்கும் நிகழ்வும் கண்டி இந்து சிரேஷ்ட பாடசாலை மண்டபத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. மலையக கலை கலாசார சங்கத்தின் தலைவர் எம். முத்துசம்பந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகராலய உதவி தூதுவர் ஏ. நடராஜன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். திருமதி லோகேஸ்வரி, பேனா செவக்குமார் ஆகியோர் ஆறுமுக நாவலர் நினைவு தின உரையை நிகழ்த்தினார்கள். ஊடகவியலாளர்கள், கல்விமான்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகமளித்திருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தைச் சேர்ந்த கல்வி மற்றும் கல்வி சார்ந்த வேறு துறைகளில் சாதனை படைத்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி கல்வி அபிவிருத்தி சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழா அபிவிருத்தி சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. கல்வி அபிவிருத்தி சங்க பெற்றோர் அமைப்பின் தலைவர் எஸ். தேவராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜப்பான் கராத்தே சங்கத்தின் கிழக்கு மாகாண அமைப்பாளர் கே. சுந்தரலிங்கம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கராத்தே கண்காட்சியும் கலை கலாசார நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்றன. கல்விமான்கள் பலர் அங்கு உரை நிகழ்த்தினார்கள். எகிப்தில் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்தும் இடம்பெறுவதை அடுத்து அந்த நாட்டிற்கு பிரயாணம் செய்ய வேண்டாம் என தனது மக்களை எச்சரித்துள்ள அமெரிக்கா சாதாரண ராஜதந்திர அதிகாரிகளை அங்கிருந்து வெளியேறுமாறும் கேட்டுள்ளது. அமெரிக்க வெளிவிவகார திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் எகிப்தில் தங்கியுள்ள அமெரிக்க பிரஜைகளும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்கப்பட்டுள்ளனர். எகிப்திய ஜனாதிபதி முகமது முர்ஷியின் ஆதரவாளர்களுக்கும் அவரை எதிர்ப்போருக்கும் இடையிலான மோதலில் அமெரிக்க பிரஜர் ஒருவர் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜனாதிபதி முர்ஷி பதவியேற்று நாளை ஒரு வருடம் நிறைவடைகின்றது. இந்த தினத்தில் பாரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்துள்ள எதிர்த்தரப்பினர் முர்ஷி பதவி விலக வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர்.
இதேவேளை ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் எகிப்திய மக்களுக்கு விடுத்த வேண்டுகோளில் சமாதான பேச்சுவார்த்தைகள் என்ற சர்வதேச கொள்கைக்கு எகிப்திய மக்கள் மதிப்பளித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர்மட்ட பொருளாதாரத்தை அடைவதற்கு அனைத்து நாடுகளும் புதிய தொழில்நுட்பத்துடன் இணைய வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. சர்வதேச சமூகம் இலங்கை தொடர்பாக அவசரப்பட்ட முடிவுகளை எடுப்பது பயனுள்ளதாக அமையாது என்று பொதுநலவாய நாடுகளின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா தெரிவிப்பு. நாட்டில் பாடசாலைகளில் மேற்கொள்ளப்படும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பிடிஐ பாக்டீரியாவை இலவசமாக வழங்க கியூபா அரசு தீர்மானம். பணவீக்கம் இம்மாதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்று இலங்கை மத்திய வங்கி அறிவிப்பு. இலங்கையில் சுற்றுலா பெற்றுள்ள துரித அபிவிருத்தியை சர்வதேச ஊடகங்கள் பாராட்டியுள்ளன. எகிப்தில் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அங்கு செல்ல வேண்டாம் என அமெரிக்கா தனது நாட்டு பிரஜைகளுக்கு எச்சரிக்கை. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.